அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள ஈரோடு மாவட்டம் டிஜி புதூர் நாட்ரோடு பகுதிக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு மகிழ்ச்சி பொங்க மக்கள் வரவேற்பு. வெயிலையும் பொருட்படுத்தாமல் புரட்சித் தமிழருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த ஈரோடு மக்கள். வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை ஈரோடு மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கேரள அரசுடன் பாண்டியாறு புன்னப்புழா திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் ஸ்டாலின் கிடப்பில் போட்டுவிட்டார். விவசாயிகள் என்றால் ஸ்டாலினுக்கு கசக்கும் என புரட்சித் தமிழர் விமர்சனம். அதோட பவானி சாகர் டேம் இருக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் தண்ணி வருது. சில காலகட்டத்தில் தண்ணி வராம போயிருது, டேம் வறண்டு போயிருது. விவசாயிகளுக்கு தேவையான பாசனத்துக்கு தேவையான நீர் கிடைக்கல. அதனால பாண்டியாறு புன்னம்புலம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் நேரடியாக கேரள முதலமைச்சரை சந்திச்சேன். கேரளாவுக்கு போனேன். நானும் சகோதரர் வேலுமணி, திரு கருப்பணன் எல்லாம் சேர்ந்து போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். அவரும் இதை பரிசீலிக்கிறேங்க. தெளிவா சொன்னேன், வீணா கடல்ல போய் கலக்குது, யாருக்கு பிரயோஜனம் இல்லை. எங்க மக்கள் தண்ணி இல்லாம இன்றைக்கு பாதிக்கிறாங்க. இதை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்க. பாண்டியாறு புன்னம்புலம் அதில் இருக்கிற உபரி நீர் போய் கடல்ல கலக்குது. அப்படி கடல்ல கலக்கிற நீரை பவானி சாகர் அணைக்கு திருப்பி விட்டா நம்முடைய ஆன நேரமும் நம்முடைய மக்களுடைய பிரச்சனை தீரும். ஏரி, குளம், குட்டை, வயல் நீர் நிரப்பும், நிலத்தடி நீர் உயிரும், குடிப்பதற்கு நீர் கிடைக்கும், விவசாயத்துக்கு நீர் கிடைக்கும். இந்த திட்டத்தை நிறைவேற்ற சொன்னேன். அவர் தான் அப்பதான் அமர்ந்து சொன்னார். இத்தனையோ முதலமைச்சர் வந்தாங்க, ஆனா இதெல்லாம் ஆழமா சொல்லல. ஆனா நீங்கள் ஒருவர் தான் என்னோட வந்து அமர்ந்து நீங்க இப்படி கஷ்டத்தை சொல்றீங்க, நிச்சயமா பரிசீலிக்கலாம்னு சொன்னார். 3 முறை பேச்சுவார்த்தை நடத்துறோம். 3 முறை கேரள அரசாங்க அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து நம்முடைய பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேரளாவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தணும். கடைசியா முடிகிற தருவாயில ஆட்சி மாற்றம் ஸ்டாலின் கிடப்புல போட்டார். விவசாயினா அவருக்கு எட்டி கசப்பு. திமுக ஆட்சி இருக்கும் வரை விவசாயிகள் வாழ முடியாது. மத்திய அரசிடம் பேசி நடந்தாய்வாழி காவேரி திட்டத்தை கொண்டு வந்து நிதியை பெற்று தந்தும் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை என புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் விவசாயிகளை பிழைக்க விட மாட்டாங்க. விவசாய தொழிலாளி நிம்மதியா வாழ முடியாது. இன்னைக்கு விவசாயம் செழிச்சா தான் விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். நீர் இருந்தா தானே கிடைக்கும். உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிக்கு உயிரா இருப்பது தண்ணீர். அந்த தண்ணீரை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் முழுசா செயல்பட்டேன். அது மட்டுமல்ல, பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படுகிற நீர் கடைசி கோட்டில் கடல்ல போய் காவிரியில கலந்து கடல்ல போய் கலக்குது. அது வரைக்கும் தண்ணி சுத்தமா இருக்கணும். இந்த டீ புதுல கொடுக்கிற தண்ணி கூட சுத்தமான நீரா குடிக்க வேணும். நீங்க அதுக்காக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நடந்தாய்வாளி காவிரி திட்டம், நடந்தாய்வாளி காவிரி திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை தயார் பண்ணி பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் அந்த இரு கரைகளிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் இப்படி நகரம் இருக்குது கரையோரமா, அதிலிருந்து அசுத்த நீர் போய் அந்த காரி பவானி ஆத்துல கலக்குது. அந்த தண்ணி மாசுபடுது. அதை குடிச்சா பல வியாதிகள் வருது. பயிருக்கு பாய்ச்சினா பயிர்கள் பாதிக்கிறது. அதை பாரத பிரதமர் எடுத்து சொன்ன பாரத பிரதமரை ஏற்றுக்கொண்டு 2 அவைகள், மக்களவை, மாநிலவையில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்தார். 5 ஆண்டு நான் போராடினேன். 5 ஆண்டு மத்திய அரசு அனுமதி கொடுத்தாச்சு, பேசுங்க பேசுங்க கொடுத்தேன். பேசவே இல்லை இருக்கிற முதலமைச்சர். பேச்சுவார்த்தையே நடத்தல. நீர்வளத்துறை அமைச்சர் பேசல. நீர்வளத்துறை அமைச்சர் 2 வருஷத்துக்கு முந்தைய கிண்டல் அடிக்கிறார். நீங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அறிவிச்சிட்டாங்க, பணம் கொடுத்துருவாங்களான்னாரு. போன வருஷம் பணம் கொடுத்துட்டாங்க. 1030 கோடி கொடுத்துட்டாங்க. அந்த கொள்கை விளக்க நீர்வளத்துறை அமைச்சர் கொள்கை விளக்க குறிப்பில் கொடுத்துட்டாரு. புத்தகத்தில் இருக்குது. கேட்டேன், நீங்க தரமாட்டு சொன்னாங்களே, மத்திய அரசு நாங்க வாதாடி வாங்கியாச்சு, திட்டத்தை நிறைவேற்றணும். 11,600 கோடி 11,600 கோடிங்க. காவிரியிலிருந்து திறக்கப்படுகிற நீர், பவானி சாகரிலிருந்து திறக்கப்படுகிற நீர், நொய்யலாற்றிலிருந்து திறக்கப்படுகிற நீர், அமராவதியிலிருந்து திறக்கப்படுகிற நீர், இந்த கரையோரமாக வெளியேறுகின்ற அசுத்த நீர் அனைத்தும் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட்டு நம்முடைய மக்களுக்கு சுத்தமான தண்ணி கிடைப்பதற்கு நான் நடவடிக்கை எடுத்தேன். இந்த ஆட்சியில் கொடுக்கிற பணத்தை வாங்க மாட்டேங்கிறான்.
கொடுக்கிற பணத்தை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அமைச்சராக இருந்தபோது சிறப்பாக செயல்பட்டதாலேயே எம்எல்ஏக்கள் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். செங்கோட்டையனின் பேச்சுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலடி. இங்க ஒரு எம்எல்ஏ இருந்தார், யாருன்னு தெரியும். 10 வருஷம் இருந்தா 9 வருஷம் இருந்தாரு. என்ன கிழிச்சாரு உங்களுக்கு? நான் வந்த பிறகுதான் ரோடுகள்லாம் போட்டு கொடுத்தேன். அதுக்கு முந்தையெல்லாம் மக்களை பத்தியே பேசுறது கிடையாது. திமுக பத்தி புகழ்ந்து பேசுவார் சட்டமன்றத்தில். ஓட்டு போட்டது அண்ணா திமுகவுக்கு, புகழ்ந்து பேசுறது. அது மட்டும் இல்ல, கர்வம் பிடித்தவர், யாரையும் மதிக்க மாட்டார். பணக்காரனை கண்டா ஒரு மரியாதை, ஏழை கண்டா ஒரு மரியாதை. நீ அவர்கிட்ட போய் பேசுனா அப்படியே பணக்காரர் வந்து அவங்கள வெளியே நிறுத்தி வச்சுட்டு அவர்கிட்ட பேசுவார். அப்படிப்பட்ட ஆள் தேவையா? நான் கீழே அப்பதான் இருந்தேன். அம்மா முதலமைச்சர் அறையில் இருந்தாங்க, தலைமைச் செயலகத்தில். போய் நேரடியாக போய் இவருடைய செங்கோட்டையனுடைய மனைவியும் மகனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அம்மா அப்படி அசந்து போயிட்டாங்க. என்ற குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் மகனுமே வந்து இப்படி சொல்லும் போது மக்களை எப்படி வாட்டி வதைப்பார் சொல்லி அப்பவே பதவி எடுத்துட்டாங்க. அப்பவே நான் அப்படி அல்ல, திறமையா செயல்பட்டேன். 2011 எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கொடுத்தாங்க. சிறப்பான சாலை அமைச்சர், எல்லா இடத்துலயும் சிறப்பான சாலை பார்த்துட்டு என்னை பாராட்டி 2016 கூடுதலா பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. 2 துறை எனக்கு ஒப்படைச்சு நீங்க சிறப்பா செயல்படுங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு வருகின்ற பொழுது 6 மாசம் அம்மா மறைஞ்சாங்க. அப்பா இவர் வந்து கண்ணீர் விட்டு அழுதார். நான் முதலமைச்சரா இருக்கிறேன், என்ன முதலமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவர் சொல்றாரு, என்னை ஆக்கிட்டாங்க. உன்னை யார் ஆக்குனா? கூட ஒரு எம்எல்ஏ கூட போகலையே. எம்எல்ஏ தானே ஆக்கணும், எம்எல்ஏ தாங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எல்லாம் என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரு சம்மதமே இல்ல, பந்தியிலே கோர வைக்கல. ஏலா ஓட்டைன்னு மாதிரி, ஏலா கிழிஞ்சலைன்னு சொல்ற மாதிரி பந்தியிலே இவர் அப்புறம் வைக்கல. இவரு என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டானு எனக்கு எங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நான் முதலமைச்சரான. உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. உன்னுடைய நிலைமை தெரியும். ஏன்னா அம்மாவே ரிஜெக்ட் பண்ண ஆளாச்சு. நீ அம்மாவே எப்படி உன்னை தேர்ந்தெடுப்பாங்க? ஆக எனக்கு அம்மா அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செயல்பட்ட காரணத்தால என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. 4 வருஷம் 2 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இரவு 8 மணியானால் செங்கோட்டையன் வீட்டு கதவை பூட்டிவிட்டு நாயை அவிழ்த்து விடுவார். மக்களை மதித்து மக்களோடு மக்களாக வாழ்ந்தால் நம்மை குடும்பத்தில் ஒருவராக மக்கள் நினைப்பார்கள் என புரட்சித் தமிழர் பெருமிதம். நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 45,000 ஓட்டு என்னுடைய தொகுதியில் ரெடி. இப்படி மக்கள் நேசிச்சா, மக்களோடு மக்களா வாழ்ந்தா, மக்களுடைய பிரச்சனை உடனுக்குடன் தீர்த்தா, மக்கள் நம் குடும்பத்தில் ஒருவராக நினைக்க வேண்டும். குடும்பத்தில் அப்படி நினைத்தால் அனைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார். ஆனா இந்த எல்லாம் அப்படி இல்ல. நைட் 8 மணியெல்லாம் கேட்டு பூட்டிடுவார், நாய் அவுத்துட்டுருவார். உண்மைதானே? 8 மணிக்கு மேல போக முடியுமா? நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். தொலைபேசியில் போகும்போது இதெல்லாம் நடக்காது பாரு. எங்களுக்கே அப்படி இல்லை, உங்களுக்கு எப்படி? தப்பி தவறி ஏதோ இந்த மக்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதை வச்சுட்டு டுமில் விட்டுக்கிட்டு இருக்கார். ஏங்க, இவருக்கு யாரும் அடையாளம் கொடுத்தா? நீங்க தானே கொடுத்தீங்க. இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் தாங்க அவருக்கு அடையாளம் கொடுத்தீங்க. அவர் எம்எல்ஏ ஆனதால தானே அமைச்சர் ஆனாரு. இப்ப நீங்க அடையாளம் கொடுத்தா தான் நான் வர முடியும். எனக்கு பெருசா வாய்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் அந்த நீதிபதிகள் கொடுக்கின்ற தீர்ப்பு இறுதியானது. மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களை மதிக்க வேண்டும், அவருடைய சொன்ன கருத்தை உள்வாங்க வேண்டும், என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படித்தான் நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் உங்க முன் வந்து இவ்வளவு பெரிய பதவியை எனக்கு கொடுத்து உங்களிடத்துல பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் வாழ்க்கை ஏற்றம் பெறும் வகையில் அஇஅதிமுக அரசு கொண்டு வந்த கால்நடை பூங்கா ஆராய்ச்சி திட்டத்தை திமுக அரசு முடக்கியுள்ளது.
கழக ஆட்சி அமைந்ததும் கால்நடை பூங்கா சிறப்பாக செயல்படுத்தப்படும் என புரட்சித் தமிழர் உறுதி. நான் இருக்கும்போது கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்துட்டேன். ஆராய்ச்சி நிலையம் பூட்டி கிடக்குது. எவ்வளவு கொடுமை! விவசாயினா இழிச்சுவ தலைமை நினைக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி நிலையத்தை, இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கலப்பண பசுகளை உருவாக்கி விவசாயிக்கு தருகின்ற பொழுது, விவசாயி தொழிலாளிக்கு தருகின்ற பொழுது ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். ஒரு பசு 2 பசு வச்சிருந்தா போதும். நம்முடைய மாதந்தோறும் நமக்கு சம்பளம் 80 லிட்டர் பால் கறக்கும். விலை இல்லாம கொடுக்கிறோம். ஆடு நம்ம வளர்க்கிற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும். ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கி தருகின்ற ஆடு 40 கிலோ கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 40 கிலோ கிடைக்கும். இதையெல்லாம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நாம நம்முடைய விவசாயிகள் வழங்குவதற்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அதோட விவசாயிகள் அதிகமா இருக்கிறீங்க. இன்னைக்கு விவசாயிகள் இன்றைக்கு என்ன கன்றுக்குட்டி வேணுமோ அந்த கன்றுக்குட்டியை ஈன்று தருகின்ற ஆராய்ச்சி நிலையத்தை நான் தான் துவக்கினேன். ஊட்டியில துவக்கணும் 50 கோடியில. இந்த ஸ்டாலின் வந்து அப்படியே முடக்கிட்டார். பாதி வேலை நின்று அப்படியே கிடக்குது, பெட்டி கிடக்குது. இதுல என்ன வேணும்? இன்னைக்கு விவசாயி சிந்து காலை வேணுமா? சிந்து மாடு வச்சிருக்கிறீங்க, சிந்து கிடையாது கன்று. இன்னைக்கு காங்கி மாடு வச்சிருக்கிறீங்க, காங்கி காலை கண்டுபிடி வேணா அது கன்று. அதுக்கு அதிமுக அரசாங்கம் 50 கோடியில இன்றைக்கு வெளிநாட்டோட இன்றைக்கு ஊட்டியில் அந்த திட்டத்தை கொண்டாந்து அதையும் நிறுத்தி வச்சிட்டார். அதிமுக ஆட்சி வந்தவுடனே கால்நடை பூங்கா சிறப்பா செயல்பட்டு விவசாயிகளை அழைச்சிட்டு போய் அங்க திட்டத்தை காட்டுவோம். விவசாயி தொழிலாளிகளை அந்த 2 பேருந்து அதுல வாங்கணும். 100 பேர் தங்குற மாதிரி யார பெரிய ஆடிட்டோரியம். விவசாயிகள் வளர்க்கப்படுகின்ற ஆடு பசு என்ன நோய் ஆகுது, அந்த நோய் எப்படி வருது, அதுக்கு என்ன அறிகுறி, அதை எப்படி தீர்க்க முடியும், அப்படியே தத்துரூமா உங்களுக்கு விலைக்கு கொடுப்பாங்க. இதையெல்லாம் நான் ஒரு விவசாயி இருக்கிற காரணத்தினால எப்படியாவது இந்த விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும் என்றுதான் கஷ்டப்பட்ட திட்டத்தை கொண்டாந்தேன். விவசாயி தொழிலாளி இரவுகள் பாடுபடுறாங்க. அவைகளால முழுமையா பயன்பெற முடியல. அந்த விவசாயி தொழிலாளிக்கும் இப்படிப்பட்ட விலையில்லா ஆடு, விலையில்லா பசு கொடுத்து அவருடைய வாழ்க்கை ஏற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையை செயல்பட்ட இந்த அரசாங்கம் அத்தனையும் தடுத்து நிறுத்திவிட்டது. உங்கள் துணையோடு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். கால்நடை பூங்கா திறக்கப்படும். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் காய்கறிகள் கெடாமல் இருக்கு. அஇஅதிமுக ஆட்சியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 மாவட்டங்களில் குளிர்பதன கிடங்கு கட்டிய நிலையில் திமுக ஆட்சியில் அத்திட்டம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. நாம் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறி அத கெடாம இருக்குது. குளிர்பதன கிடங்கு 10 மாவட்டத்தில் 20 கோடியில கட்டினேன். அது என்ன ஆச்சுன்னு இப்ப தெரியல. மத்திய அரசாங்கம் 10 கோடி, மாநில அரசு 10 கோடி போட்டு அங்கங்க இருக்கிற காய் உற்பத்தி இங்க அதிகமா இருக்குதோ அங்க இந்த மார்க்கெட்டை கட்டி விவசாயிகள் தங்குவதற்கு, வியாபாரி தங்குவதற்கு, பேங்க் ஆன்லைன்ல வர்த்தகம் விக்கலைன்னா காய்கறி எடுத்து நம்முடைய ஸ்கூல் ஸ்டோரேஜ்ல அடுக்கிடலாம். இது என்னங்க தப்பு? அதையும் முடக்கிட்டான். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இந்தியாவிலேயே பொருளாதாரம் குறையாத ஆட்சி நடத்தியது அஇஅதிமுக அரசு. 73 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கியுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் வேதனை. இந்தியாவிலேயே பொருளாதாரம் குறையாம ஆட்சி கொடுத்தோம். பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லாத. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. எவ்வளவு? இதெல்லாம் யாரு கட்டுறது? நாம தான் கட்டணும். வந்தோம், வெயில்ல நின்னோம், நானும் பேசுறேன், நீங்களும் கேட்கறீங்க. கட்டுறது பூரா நாம தாங்க கட்டணும். திரு ஸ்டாலின் வாங்குற கடன் எல்லாம் நம்ம மேல இந்த ஆட்சி வந்த பிறகு கடன்காரனாக்குன்னு தான் மிச்சம். இந்த ஆட்சியில நல்லா சிந்திச்சு பாருங்க. 73 ஆண்டு காலம் பல கட்சி ஆட்சி புரியுது. காங்கிரஸ், திமுக, அதிமுக, காங்கிரஸ், திமுக இப்படி மாறி மாறி 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆண்ட போது 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,80,000 கோடி. 4,80,000. திமுக ஆட்சி வந்து 2021 26 வரை 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கானா? இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? என்ன திட்டத்தை கொண்டாந்த? ஒரு புதிய திட்டத்தை கொண்டாடல. விவசாயம் செழிக்க அஇஅதிமுக ஆட்சியில் பவானிசாகர் அணையில் இருந்து பவானி வரை
7 தடுப்பணைகள் கட்டப்பட்ட நிலையில் திமுக அரசு தடுப்பணைகளின் உயரத்தை குறைத்துள்ளது. திமுக அரசு முடக்கிய விவசாயிகளுக்கான திட்டங்கள் அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் செயல்படுத்தப்படும் என புரட்சித் தமிழர் அறிவிப்பு. பவானி ஆத்திலிருந்து பவானி சாகர் அணையிலிருந்து பவானி வரை 7 தடுப்பணை போட்டேன். 7 தடுப்பணை, ஒரு தடுப்பணைக்கு 22 கோடி. அது பொறுக்க முடியாத அணையினுடைய உயரத்தை குறைச்சு விட்டான். அணையினுடைய அப்புறம் எப்படிங்க தண்ணி தேங்கும்? எவ்வளவு கெட்ட எண்ணம் பாருங்க. ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. விவசாயிகளுக்கு எதை கொடுத்தாலும் அதுல ஏதாவது தடை. நான் நல்லா வர்ற உபரி நீர் அங்கங்கே தேங்கலாம். தேங்குனா 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தேங்கும் தண்ணி. அப்ப அங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிணறு போர்வில்லா தண்ணி ஏறும். அதுக்காக 7 இடத்துல தடுப்பணை கட்டணுங்க. 7 இடத்துல தடுப்பணை கட்டின அதையும் இந்த அரசு இது பண்ணிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு உடனே அந்த தடுப்பணையுடைய உயரத்தை உயர்த்துவோம். நிறைய தண்ணி தேக்க வேணும். மீனா போய் கடல்ல கலக்கிற தண்ணியை தேக்கி விவசாயத்துக்கு குடிப்பதற்கு பயன்படுத்தலாம். பார்கூர், அந்தியூர், பவானி தொகுதிகளில் உள்ள மலைவாழ் மக்களின் கோரிக்கையான மலையாளி சாதி சான்றிதழ் கழக ஆட்சி அமைந்ததும் கொடுக்கப்படும். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். பார்கூர்ல அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில், கடம்பூர், பவானி சாகர் தொகுதி மலைவாழ் மக்கள் மலையாளி சாதி சான்றிதழ் இன்றைக்கு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். சேலம் மாவட்டத்தில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதே போல இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய பர்கூர் பகுதி, அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, பவானி சட்டமன்ற தொகுதி மலைவாழ் மக்கள் கோரிக்கை அதிமுக அரசு வந்தவுடனே நிறைவேற்றி கொடுக்கப்படும். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மலர்களை தூவி வரவேற்பு. பெருந்திரளாக திரண்டிருந்த மக்கள் புரட்சித் தமிழருக்கு புன்னகை முகத்துடன் வரவேற்பு. மூன்று மணி நேரம் சினிமா பார்க்க நேரம் இருக்கும் முதல்வருக்கு காவிரி டெல்டா பகுதிகளில் மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட போது நேரில் சென்று பார்க்க நேரம் இல்லையா? பிளாஸ்டிக் தட்டில் எடுத்து வரப்பட்ட நெல்மணிகளை பார்த்த முதல்வர் ஸ்டாலின் போல் இந்தியாவில் வேறு எங்கும் பார்க்க முடியாது என கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். காவிரி டெல்டா பகுதியில் அங்க இருக்கின்ற மலையில பயிரெல்லாம் சேதமாயிடுது. அந்த பயிரை நேரடியாக போய் பார்க்க முடியல. சினிமா 3 மணி நேரம் பார்த்துட்டு இருக்காரு. அங்க போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. அதுல பிளாஸ்டிக் தட்டுல அந்த பயிர் எடுத்துட்டு வந்து அதிகாரி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? ஏங்க ஏறுனா திருச்சி போற, திருச்சி 2 மணி நேரம் விவசாயிகள் போய் பாரு. மலையில அந்த பயிர்கள்லாம் சேதம் அடைஞ்சிட்டது. அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளலாமா? பாருங்க, எதுல பாக்குறாரு? பிளாஸ்டிக் தட்டுல பாக்குறாரு. அது நெற்பயிரா அவனுக்கு தெரியாது. இது நெற்பயிரா வேற என்ன பயிர்னு தெரியாது. ஏங்க இப்படி இந்தியாவில் இப்படிப்பட்ட முதலமைச்சர் பார்த்திருக்கிறோமா? இவரை முதலமைச்சரால நாடு தாங்குமா? விவசாயி பிழைக்க முடியுமா? விவசாய தொழிலாளிக்கு நன்மை கிடைக்குமா? தமிழகத்தில் திமுகவினரின் துணையோடு கிராமம் முதல் நகரம் வரை கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டு மோசமான ஆட்சியால் 45,000 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் வேதனை. இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா விற்காத இடமே இல்லை. எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. அதுக்கு யார் துணை நிற்கிறா? இந்த திமுக கட்சிக்காரன் துணை நிற்கிறான். நம்முடைய போலீஸ்காரெல்லாம் போய் பிடிக்க முடியல. போய் பிடிச்சாலும் அவனை எகிர்னு அடிக்கிறான். போதை ஆசாமி காவலரே தாக்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ போதை பொருள் தாராளமா கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து வீதி எல்லாம் விற்கிறாங்க. இந்த போதை ஆசாமியால குற்றங்கள் அதிகரிச்சு விட்டது. இன்னைக்கு நான் வரும்போது கேட்டேன், ஒரு உயர் அதிகாரி கேட்டேன், 45,000 பேர் பாலியல் சீண்டல் ஏற்பட்டது. 5 வருஷத்துல 45,000 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க பெண்கள். அப்படின்னா எப்படிப்பட்ட ஆட்சி நீங்க பாருங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி வேணுமா? சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய மூத்த பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அவ்வளவு மோசமான ஆட்சி. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் கஞ்சாவை தமிழகத்தில் அறவாக ஒழிக்கப்படும்.
கழக ஆட்சி அமைந்ததும் 5% உள்ள காப்பீட்டுத் தொகையை விவசாயிகள் 2% மட்டுமே செலுத்தினால் போதும் என்றும் மீதியவற்றை அரசே செலுத்தும். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என புரட்சித் தமிழர் திட்டவட்டம். அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் தியாகி குணாளன் நாடாருக்கு மணிமண்டபம் கட்டி அரசு விழாவாக நடத்தப்படும். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புரட்சித் தமிழர் அறிவிப்பு. இங்கே நாடார் சமுதாய மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை, தியாகி குணாளன் நாடாருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. அமைத்து கொடுக்கப்படும், அரசு விழாவாக நடத்தப்படும். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த பொழுது சிவந்தி ஆதித்யன் அவர்களுக்கு திருச்செந்தூர்ல அரசு சார்பா மணிமண்டபம் அமைத்து நானே போய் நேரில் திறந்து அரசு விழாவா கொண்டாடணும். அதுபோல ஆதித்யனார், தமிழர் தந்தை ஆதித்யனார் அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவை நான் அறிவிச்சேன். ரெண்டுமே நான் தான் அறிவிச்சேன். திரு ஆதித்யனார் அவர்களுக்கு அரசு விழா எடுத்தோம். சிவந்தி ஆதித்யனார் அவர்களுக்கு திருச்செந்தூரிலே மணிமண்டபம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டு அரசு விழாவை எடுத்தது அதிமுக ஆட்சி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுகுணாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட முன்னாள் அமைச்சரும் கழக வெற்றி வேட்பாளருமான SP வேலுமணிக்கு கழக தொண்டர்கள் ராட்சத கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. கோவை மாவட்டத்திற்கு அஇஅதிமுக ஆட்சியில் 50 ஆண்டுகால வளர்ச்சியை கொடுத்ததாகவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாகவும் SP வேலுமணி குற்றச்சாட்டு. கோவை மாவட்டத்துக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தோம். 50 ஆண்டுகள் எல்லாரும் வளர்ச்சியை கொடுத்தோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலமாக எதுவுமே நடக்கல. எந்த திட்டமும் இங்கே நடக்கவில்லை. அது மட்டும் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதிகாரியை மாநகராட்சி அதிகாரி எந்த வேலை செய்யறதில்லை. எந்த அதிகாரியும் வேலை செய்யறதில்லை. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சகோதரி 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதே போல இன்னைக்கு சரவணம்பட்டியில ஒரு பெண்ணை ஒரு சகோதரி எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு பெரியவங்களை அடிச்சு கொலை பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை இருக்கு. அம்மாவுடைய ஆட்சியிலையோ எடப்பாடியா இருக்கும்போது நம்முடைய ஆட்சிக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. போலீஸ் மக்களுக்காக வேலை செஞ்சாங்க. போலீஸ் கண்ட்ரோலா இருந்தாங்க. இன்னைக்கு போலீஸ் வேலை செய்யறதுல போலீஸ் வேலை செய்யறது, அதிகாரி வேலை செய்யறது இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் கண்டிப்பா அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வரணும். அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 1 மாத காலத்தில் கஞ்சா இல்லா மாநிலமாக தமிழகத்தை எடப்பாடியார் மாற்றுவார் என முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான தங்கமணி உறுதி. பள்ளிப்பாளையம் ஒன்றிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். 5 ஆண்டு காலம் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்படுகின்ற, பாதிக்கப்படுகின்ற ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்து கொண்டு இருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, 2 வயது பெண் குழந்தையிலிருந்து 70 வயது பாட்டி வரை கற்பழித்து கொலை செய்யப்படுகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றது. நமது அருகாமையில் இருக்கின்ற, பக்கத்தில் இருக்கின்ற கொமாலூர் நகரத்திலே 6 வயது பெண் குழந்தையை இதே போல கற்பழித்தார்கள். ஒசூர்ல 2 வயது பெண் குழந்தை, தூத்துக்குடியில 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கின்ற மாணவி, அதே போல கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒரு மாணவி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. அந்த குற்றங்களுக்கு என்ன காரணம்? எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கின்றது. இன்று இளைஞர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்வதற்கே அனுப்புவதற்கே நமக்கு பயமாக இருக்கின்ற அளவுக்கு இன்று தமிழகத்திலே போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கின்றது. பள்ளிக்கு முன்னால், கல்லூரிக்கு முன்னால் வீதி வீதியாக இந்த கஞ்சா வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த கஞ்சாவை தடை செய்யவில்லை என்றால், இந்த கஞ்சாவை ஒழிக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் குற்றங்கள் அதிகமாகத்தான் செய்யும். இந்த அரசு அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். எடப்பாடியார் வர வேண்டும்.
அப்பொழுதுதான் பெண்களுக்கும் பாதுகாப்பு. தமிழகத்திலே போதை கலாச்சாரம் இல்லாமல், அதே போல கஞ்சா இல்லாத மாநிலமாக அண்ணன் அவர்கள் 1 மாத காலத்திற்குள்ளே முழுமையாக நான் கஞ்சாவை ஒழித்து காட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். அஇஅதிமுகவில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்றார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. மரகதம் குமரவேலும், திருப்பரங்குன்றம் தொகுதியில் ராஜன் செல்லப்பாவும், நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி PS மோகனை ஆதரித்து கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் கௌதமியும், KV குப்பம் தொகுதியில் பூவை ஜெகன்மூர்த்தியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் தீவிர பிரச்சாரம். அஇஅதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன், கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் PRG அருண்குமாரை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தீவிர பிரச்சாரம். கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி மக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. ஆண்டுக்கு 200 கோடி வருமானம் வரும் கோயில் உள்ள பழனியை மத்திய அரசின் தூய்மை பட்டியலில் 585வது இடத்திற்கு தள்ளியதுதான் திமுகவின் சாதனை என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அஇஅதிமுக வேட்பாளர் ரவி மனோகரனை ஆதரித்து மேற்கொண்ட பரப்புரையின் போது ஈரோடு பழனி ரயில் பாதையை மத்திய அரசுடன் இணைந்து அஇஅதிமுக நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் அண்ணாமலை உறுதி. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் பவுன்ராஜ், திருப்பூர் வடக்கு தொகுதியில் MSM ஆனந்தன், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் சந்திரபிரபா, சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் குப்பனை ஆதரித்து கழக மகளிர் அணி துணைச் செயலாளர் காயத்ரி ரகுராம் மற்றும் கழக பேச்சாளர் நிர்மலா பெரியசாமி ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். கழக ஆட்சியின் சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பு. சென்னை மாநகரில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள 18,971 காவலர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றும் வகையில் இன்று மற்றும் வரும் திங்கட்கிழமை தபால் வாக்குப்பதிவு. சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் முழுமையாக தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தொகுதியில் பாஜக நிர்வாகி இல்லத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் ஒரு தலைபட்சமாக வேண்டுமென்றே அடிக்கடி சோதனை நடத்துவதாக அஇஅதிமுக கூட்டணி கட்சியினர் ஆதங்கம். திமுகவிற்கு தோல்வி பயம் உறுதியான நிலையில் அதிகாரிகளை வைத்து இடையூறு செய்ய இதுபோன்ற கீழ்த்தனமான செயலில் திமுக ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. யார் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியணும். எங்க வீட்டுல வந்து நீங்க செக் பண்ணி ஏதாவது இருந்திருந்தா நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் விடவே மாட்டேங்க. தொடர்ந்து உங்க வீட்டுல மட்டும் எத்தனை முறை வந்துருக்காங்க? இதே இந்த ரெண்டு வாட்டி வந்துட்டாங்க. ஏற்கனவே நாங்க வெள்ளிங்கிரிக்கு அன்னதானம் போடுறாங்க கோயிலுக்கு. எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. அந்த பொருள் எல்லாம் இருந்துச்சுங்க. அன்னைக்கு இதே மாதிரி வர சொல்லி வந்து பாத்துட்டு போனாங்க. கோயிலுக்கு அன்னதானம் பண்றதுக்கு ரசீது எல்லாமே நாங்க வச்சிருந்தோம். 13 வருஷமா வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு அன்னதானம் போடுறேங்க. ஒரு ஆள் பண்றீங்க, 10 பேர் சேர்ந்து பண்றோங்க. 10 பேர் முயற்சி பண்ணி எடுத்து நாங்க போடுறோங்க. நல்லா செய்யணும். அதை எதுக்கு போன் பண்ணி சொல்லி எங்க வீட்டுல பொருள் இருக்குன்னு சொல்லி வர சொல்லுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் சிம்பாக்கத்தில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,02 லட்சம் ரூபாய் சிக்கியது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த பறக்கும் படை அதிகாரிகள். சென்னை மதுரவாயல் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ப பெஞ்சமின் மற்றும் அம்பத்தூர் பாமக வெற்றி வேட்பாளர் KN சேகர் ஆகியோரை ஆதரித்து மதுரவாயல் மேட்டுக்குப்பம் சாலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பரப்புரை. நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை எதிர்த்து பெண்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் வகையில் செயல்பட்ட திமுகவிற்கு தமிழக பெண்கள் ஓட்டு போடக்கூடாது என அன்புமணி ராமதாஸ் ஆதங்கம். நாளைக்கு 39 தொகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதிகள் தனக்கு கிடைக்கும். அந்த 59 தொகுதியில 20 தொகுதியில் பெண்கள் தான் எம்பிக்களாக வருவார்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக வருவார்கள். இதுதான் சட்டம். இதுதான் சட்டம். இத வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, தமிழக பெண்கள் அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக, மக்கள் விரோத திமுகவுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக, பெண்கள் விரோத திமுகவுக்கு நீங்கள் ஒரு ஓட்டு கூட நீங்க போடக்கூடாது.
அமைச்சர் மாசுவின் சென்னை சைதாப்பேட்டை தொகுதி நரசிங்கபுரம் பகுதியில் சரளமாக புழங்கும் தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கெட்டுகள் கழிவறையில் தேங்கி அடைப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சுகாதாரத்துறையை நிர்வகிக்கும் அமைச்சரின் தொகுதியே சுகாதார சீர்கேட்டுடன் இருந்தால் தமிழ்நாடு எவ்வாறு இருக்கும் என்று பொதுமக்கள் கேள்வி. ஒரு ஆத்திர அவசரம் உடம்பு சரியில்லை நைட்டில் எதனா ஒன்றுனா கூட எங்களுக்கு இந்த சந்தாண்டை க்ளீன் பண்ணாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வர முடியல, போகவும் முடிய மாட்டேது. அது மெயினாக இல்லையா லைன் கொஞ்சம் பெருசாக கொடுக்குற மாதிரினா பார்க்கணும். அவங்க லைனு அது கொடுத்தாங்கன்னா பெரிய லைன் கொடுத்தாங்கன்னா அடைப்பே வராது. கொஞ்சம் என் பிள்ளை 2 கால் ஆண்டிகேப்பு சுத்தமாக நடக்க முடியாது. எப்படிங்க இந்த சேத்து காவா தண்ணியில் முட்டி போட்டு போக முடியும்? கொஞ்சம் சொல்லுங்கள். வர்றவங்கெல்லாம் வந்து ஐயா எடுங்கன்னா இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேங்கிறாங்க. வந்தால் 2000 3000 எங்களால் முடிஞ்சதை கொடுத்தா கூட அதை சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2000 கொடுக்குறியா 3000 கொடுக்குறியா? எதுக்கு கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுக்குறீங்க? நார்த் இந்தியன்ஸ் இப்போ ஒரு தெருவுக்குள்ளே 700லேருந்து 1000 பேர் இருக்காங்க சார். ஒரு ரூமுக்குள்ளே மினிமம் 5லேருந்து 8 பேர் வரைக்கும் தங்குறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் ஒரே இடத்துல தங்கியிருக்கிறனால ட்ரைனேஜ் வந்து வாரத்தில் 7 நாளுமே அடைச்சிக்குது. ட்ரைனேஜ்லேருந்து டெய்லியும் ப்ராப்ளம்ஸ் வருது. முட்டிக்கிட்ட வரைக்கும் தண்ணி இருக்குது, குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது, வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி நிற்கிது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு கணவன் தூக்கிட்டு தற்கொலை. குடும்ப தகராறு காரணமாக நடைபெற்ற இச்சம்பவத்தால் தாய் தந்தையை இழந்து தவிக்கும் மகன் மற்றும் மகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர பகுதியில் வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காக திமுகவினரால் கொண்டுவரப்பட்ட 40,000 ரூபாய் மதிப்பிலான சேலைகள் பறிமுதல். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி வாக்குகளை பெற திமுக முயற்சித்து வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எழும் கோரிக்கை. திருப்பூர் முதலிப்பாளையம் மக்கள் தங்களது பகுதியில் குப்பை கொட்டிய தற்போதைய திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக வேட்பாளரை வாக்கு சேகரிக்க விடமாட்டோம் என எச்சரிப்பு. தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு அலை எழுந்துள்ளதால் வரும் தேர்தலில் திமுக படு தோல்வியை சந்திக்கும் என வலுக்கும் விமர்சனம். இங்கே தான் வந்து இப்போ திருப்பூரில் திமுக வேட்பாளராக இருக்கிற முன்னாள் மேயர் தினேஷ்குமார் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரதான் இருந்துச்சு. நாங்கள் அவர் இங்கே இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது, ஏன்னா வந்து அவர் தான் இங்கே வந்து மாநகராட்சி குப்பையை அடாவடித்தனமாக கொட்டி இந்த பகுதியை நாசகரமாக்கினவர். அதாவது குப்பையை வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநகராட்சி திருப்பூர் மாற்றினார். ஆனால் என்ன பண்ணாருன்னா பாறைக்குழியில் கொண்டாந்து அடாவடித்தனமாக தினம் 800 டன் குப்பையை கொட்டி இந்த பகுதி தண்ணி கெடுத்து காற்றை கெடுத்து எல்லாம் நாசகரம் பண்ணி போட்டார். அதை வந்து நாங்கள் போராடும் போது 200 போலீஸ் போட்டுகளை அடக்கி குப்பையை கொட்டினார். நாங்கள் கோர்ட்டுக்கு சென்று தான் வந்து ஆர்டர் வாங்கி குப்பையை நிறுத்தினோம். தேர்தலையொட்டி தமிழகத்தில் 78 கோடி ரொக்கம், 3 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள், 74 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள், சுமார் 105 கோடி ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த உலோகங்கள், 178 கோடி ரூபாய் மதிப்பிலான அன்பளிப்பு பொருட்கள் என சுமார் 438 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட பணம், பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்காத மக்கள் விரோத திமுக அரசு மீது அதிருப்தி அடைந்துள்ள தமிழ்நாட்டு பெண் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த மாமங்கலம் கிராமத்தில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் வஞ்சித்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூரில் உணவருந்தி கொண்டிருந்த லாரி ஓட்டுநரை மிரட்டியது குறித்து கேள்வி கேட்ட செய்தியாளரை சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் முருகன் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதால் பரபரப்பு. பெண்கள் முன்னிலையில் அருவருக்கத்தக்க வார்த்தையில் செய்தியாளரை காவல்துறை அதிகாரி வசைபாடியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நடக்குது. சரி சார், ஓகே சார். சார் அவர் டியூட்டி அவர் பாக்குறாரு சார். என்ன வார்த்தை சொன்னீங்க? தம்பி வேணா தம்பி, கம்முனு வேணா சார். நான் ரிப்போர்ட்டர் சார். நீ யாரா இருந்தானே எனக்கு என்ன போய் வேணா தம்பி விடுன்றேன். ஓ அப்படிங்களா? இவரு கூட தான் ரிப்போர்ட். சரிங்க சார். என் ஃப்ரெண்ட் இவரு. ஓகே. நீங்க நேத்து பழக்கம் சார். 20 வருஷம் பழக்கம். தம்பி அவர் டியூட்டி அவர் பார்க்க வராரு சார். நீ போய் நீ சொன்னதா ரிப்போர்ட் என்ன வேணாலும் பேசலாம். ஓ அப்படிங்களா? நான் உங்களை என்ன பேசுறேன், நீங்க என்ன என்கிட்ட பேசுறீங்க? என்ன பேச
நீ உன் வேலையை பாருட்ட என்ன அது சார் தம்பி உன் வேலையை பாருப்பா என்ன அது அவர் வேலையை பார்க்க விடுன்றேன். சரிங்க சார் பார்க்குறேன் நான். தமிழகத்தில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக புதிய உச்சத்தை எட்டியுள்ள மின்சார பயன்பாடு 20,974 மெகாவாட் மின்சார பயன்பாடு பதிவாகி இருக்கும் நிலையில் தொடர்ந்து அதிகரிக்கும் தேவையால் மின் வலையில் அழுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் விழி பிதுங்கும் அதிகாரிகள். சென்னை மாநகரில் தினசரி நீர் பயன்பாடு அதிகரித்திருப்பதால் 63 மில்லியன் லிட்டர் நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழல். அம்பத்தூர், திருவொற்றியூர் பகுதிகளில் அதிக பயன்பாடு காரணமாக நீர்வள சமநிலை சீர்குலைவு. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் ஸ்ரீபெரும்புத்தூர் நெடுஞ்சாலையில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அரசு மாநகர பேருந்து சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்து. நல்வாய்ப்பாக 20க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பிய நிலையில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் மக்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி. கொல்கத்தா அணி விளையாடிய 6 போட்டிகளிலும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்ததால் ரசிகர்கள் கடும் அதிருப்தி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் IPL தொடரில் இன்று 2 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. மாலை 3:30க்கு நடைபெறும் போட்டியில் பெங்களூரு மற்றும் டெல்லி அணியும், இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் சென்னை அணியும் மோதல்.